ஸோ நேத்து மார்க்கெட்டுக்கு கேப் டவுனுக்கும் அனாலிசிங் குடுத்திருந்தேன். கேப் அப்புக்கு அனாலிசிங் குடுத்திருந்தேன். சைட்வேஸ்க்கு ரியாக்டிவ் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு அனாலிசிங் குடுத்திருந்தேன். ஓகேங்களா? ஸோ அது எப்படிலாம் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். கேப் அப் அண்ட் கேப் டவுன் நடக்கல. சைட்வேஸ் தான் நடந்திருந்துச்சு. ஸோ சைட்வேஸ்ல ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 25,140 ஓகேங்களா? ஸோ ரியாக்டிவ் பிளேஸா நான் இது குடுத்திருந்தேன். 25,122, 25,100 அது ரியாக்டிவ் பிளேஸா இருக்கும். இன்கேஸ் அந்த இடத்துல ரியாக்டிவ் ஆகுது அப்படின்னா, இந்த 25,100ன்றது டபிள்யூ சப்போர்ட்ன்னு நேத்தே மார்க் பண்ணியிருந்தேன். அதாவது வீக் சப்போர்ட். இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணலாம். பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய டிஆர் 0.5 ஜோனோ அல்லது ஸ்ட்ராங்கர் சப்போர்ட்டான 2500க்கு மார்க்கெட் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன புல் மூவ் குடுக்கும் அப்படின்றது போல நேத்து வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவோட கன்டென்ட் இதுதான். மார்க்கெட் கேப் அப்லயோ, கேப் டவுன்லயோ ஓப்பன் ஆகி இந்த டிஆர் ஜோனுக்காக வந்தாலும் சரி, இல்ல கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி 940க்குள்ள டிஆர் ஜோனுக்கு வந்தாலும் சரி, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு புல் பேக் புல்லிஷ்ல கொடுக்கும். அந்த 2500ல போய் முடியறதுக்கு அகைன் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நேத்து வீடியோல அனாலிசிங் கொடுத்திருப்போம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்ல சேம் அஸ் அதே தான் நடந்திருக்கு. ஸோ இதுதான் பவர் ஆஃப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிங்.